ஒரு இரவின் கடைசி தொழுகை வித்ரு என்று இருக்கும் பொழுது ஜனாசா தொழுகை ஜனாசாவை எடுத்துக்கொண்டு இஷா நேரத்தில் பள்ளிவாசலுக்கு எடுத்து வரப்படுகிறது. அதில் பேஷிமாம் ஜமாத்தோடு பரவு தொழுவதை விட்டு ஜமாத்தார்கள் அனைவரும் வித்ரு தொழுவும் தொழுது விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஜனாசா தொழுகை தொழ வைக்கப்படுகிறது. இது மாறாக அமையாதா? இதை விளக்குங்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இஜாலு ஆகிர சலாத்திக்கும் பில்லைலி வித்ரா, இரவில் நீங்கள் தொழுகிற கடைசி தொழுகையாக வித்ரு தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இஷா தொழுகிறோமா, இஷா தொழுது விட்டு வித்திர தொழுதுட்டோம்னா வேற ஒண்ணும் தொழுக முடியாது. அதனால வித்திர கடைசியா வச்சுக்கிட்டு தஹஜ்ஜத்தெல்லாம் தொழுது முடிச்சிட்டு கடைசியா என்ன செய்யுங்க, வித்திர தொழுவுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஒரு ராத்திரில வித்திருன்னு சொல்லி தொழுதுட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன இல்ல, தொழுகை இல்ல. இது ஒரு விஷயம். இப்ப அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு பள்ளிவாசல இஷாவோட ஒட்டிய வித்திரையும் தொழுதுறாங்க. அதுவே தப்பு, அவங்க செய்யக்கூடாது. ஏன்? இஷாவுக்கு அப்புறம் வீட்டுல போய் எவ்வளவு சுன்னத்துகள் மக்கள் தொழ வேண்டியது, தொழுவுறவங்க தொழுவாங்க, தஹஜ்ஜத் தொழுவுறவங்க தொழுவாங்க. அவங்க பொறுப்புல விட்டுறதுதான் சரியான முறையா இருக்கும். ஆனா இஷாவோட என்ன செஞ்சாங்க, ரமலான்ல மட்டும் இப்படி நடக்கும். ரமலான்ல மட்டும் என்ன செய்யறாங்கன்னா, இஷாவுக்கு அப்புறம் இரவு தொழுகை தொழுது ஒரு வித்திரையும் தொழுது முடிச்சிருவாங்க. அப்ப வித்திரு தொழுத பிறகு ஒரு ஜனாசா கொண்டு வர்றாங்க. இப்ப ஜனாசா தொழுதம்னு சொன்னா கடைசியாக வித்திரை ஆக்குங்கள்ங்கிற ஒரு நிலைமை மாறுது. இப்ப ஜனாசா தொழுகிறோம்ல, அது எப்படி செய்யலாமான்னு கேட்கிறாங்க. நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஜனாசா தொழுகைங்கிறத நம்ம தொழுகைங்கிற ஒரு பேர்ல சொன்னாலும் அது தொழுகைக்குள்ள அது வராது. ஏன் வராது? தொழுகையை பொறுத்த வரைக்கும் 5 வேளை தொழுகை இருக்குன்னு வைங்க, ஒரு கபரை நோக்கி தொழக்கூடாதுன்னு நமக்கு தடை இருக்குது. தொழுகை இருந்தா உங்களுக்குள்ள ஒரு கபர் இருக்குன்னு வைங்க, அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழுகக்கூடாதுன்னு இருக்கிறது. ஆனா ஜனாசா தொழுகை அது மையத்தை வச்சுக்கிட்டு தான் தொழுகையை நடத்தணும். அது தொழுகை என்பது அதுல ருக்கு கிடையாது. ஜனாசா தொழுகை என்ன இல்ல, ருக்கு இருக்குதா? ருக்கு கிடையாது. சஜிதா இருக்குதா? சஜிதா கிடையாது. அத்தஹியாத் இருக்குதா? அத்தஹியாத் கிடையாது. ஜனாசா தொழுகைனா என்ன, நின்று கொண்டு 4 தடவை தக்பீர் சொல்லுவாங்க, மையத்துக்கு துவா செய்வாங்க. அத மையத்துக்காக ஒரு துவா இந்த மையத்துன்னு காட்டி என்ன செய்யறோம், அதை நம்ம துவா செய்யறோம். அப்ப இறந்து போனவருக்காக துவா செய்யறதுனால, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி உள்ள நுழையிறதுனால அது தொழுகைங்கிற ஒரு கணக்குல வருதே தவிர, இது மற்ற தொழுகைகளை போன்ற தொழுகை இல்லைங்கிறது வழங்கி கொள்ளணும். மற்ற தொழுகைகளுக்கு தான் இது. ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இது பொருந்தாது. ஏன்? அது இறைவனை தொழக்கூடிய சஜிதார் அந்த அத்தஹியாத்துக்கு ஒண்ணுமே இல்லாமல் இறந்தவருக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் ஜனாசா தொழுகைங்கிறது. இன்னும் சொல்ல போனா, இந்த அரபில சலாத்துங்கிற வார்த்தை, தொழுகைக்கு சலாத்துன்னு சொல்லுவாங்க. ஜனாசா தொழுகையில் அந்த சலாத்துங்கிற வார்த்தையை போட்டதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறோம். உண்மையில பாத்தீங்கன்னா சலாத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே துவான்னு தான் அர்த்தம். சலாத்துக்கு என்ன அர்த்தம்? நேரடி அர்த்தம் துவா தான். தொழுகைக்குள்ள துவா செய்யற காரணத்தினாலதான் அதையும் நம்ம சலாத்துன்னு சொல்றோம். அந்த வகையில தான் ஜனாசா தொழுகைக்கும் போடப்பட்டுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ராத்திரில ஒரு ஜனாசா வருது. ராத்திரியா சஹாபாக்கள் அடக்கிவிட்டாங்க. ராத்திரில வருது, ராத்திரியோட ராத்திரி அடைஞ்சிட்டாங்க, ஜனாசாவை அடக்கிவிட்டாங்க, தொழு வச்சு அடக்கிவிட்டாங்க. காலையில அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் யாருன்னு கேட்டா, இந்த பள்ளி வாசலை கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவர் இறந்து போயிட்டார். ராத்திரியோட ராத்திரி அடைஞ்சிட்டாங்க, இரவுல போய் அடக்கிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இந்த ஆளு இருந்தார, அவர் காணாமன்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் இறந்து போயிட்டாரு, அவர் சின்ன சாதாரண ஆள் தானே, அதெல்லாம் உங்கள்ட்ட சொல்றது, ஆனா நாங்களே தொழிற்சி நினைஞ்சிட்டோம், அடக்கிட்டோம் உடனே அந்த கபரை காட்டுங்கன்னு சொல்லி போய் என்ன செய்யறாங்க, அங்க ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் தொழுகை நடத்துறாங்க. இப்ப நள்ளிரவுல போய் அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, ஜனாசா தொழுகையை தொழுது இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது காரணம் என்னன்னு கேட்டா, என்னுடைய துவா கிடைக்கணும், என்னுடைய துவாவினால் அவருக்கு ஒரு பயன் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற முறையில அவங்க வாழ்ந்த காலம் எல்லாம் அனைவருக்கும் ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. ஏன்? அவங்களுடைய துவா எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி. அதனால போய் நடத்தினாங்களே தவிர நள்ளிரவுல ஏன் நடத்தினீங்கன்னு என்ன செய்யல, கண்டிக்கல. அப்படி நடத்தியவர்கள் வித்திரு தொழுது முடித்தவர்களும் இருப்பார்கள், தொழாதவங்களும் இருப்பார்கள். அப்படி பல விதங்கள். இன்னும் இரவு தொழுகை எல்லாருமே வித்திர தொழுது தான் படுத்து விடுவார்கள் அன்றைய காலத்துல எல்லாம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத சொன்னது எதுக்குரியதல்ல, வித்திருக்கு ஜனாசா தொழுகைக்கு பொருந்தாது, அது தொழுகையுடைய கணக்குல வராது. சும்மா சொல்லிக்கிறோம், பேருக்கு தான் தொழுகைங்கிறமே தவிர அல்லாஹ்வுக்கு செய்யற தொழுகையில உள்ள அனைத்து அம்சங்களும் அதுல ஒண்ணுமே இல்லை, நிக்கிறதை தவிர வேற ஒண்ணுமே அதுல இல்லை. அதை கவனத்தில் வச்சுக்கணும்.